அந்த அறிவிப்பை பார்த்தோன்னே உண்மையிலே மிரண்டேன். தேர்தல் பிரச்சாரத்தில் ஒவ்வொரு முறையும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றதான் செய்வ, ஆகாத வகையில செய்வதைத்தான் சொல்லுவ, ஏட்டால தலைவர் மக கலைஞர் மக, நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும், குடும்ப தலைவினா இல்லத்தரசினா ஹோ பேக்கர், ஆகாத வகையில ஹவுஸ் ஒய்ஃப், அந்த ஹவுஸ் ஒய்ஃப் என்று அழைக்கப்படுகிற அந்த இல்லத்தரசிக்கு, அந்த குடும்ப தலைவிக்கு, அந்த குல விளக்குக்கு, அந்த மகளிர் குல மாணிக்கத்திற்கு, அந்த பெண்களுடைய அந்த கண்ணீரை துடைத்திட, அந்த கவலைகளை போக்கிட, அந்த பெண்கள் வீட்டின் கண்கள், பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற உயர்ந்த அந்த லட்சியத்தை அண்ணா, பெரியாரு, கருணாநிதி இவர்களெல்லாம் கண்டு அந்த கனவை சாத்தியப்படுத்திட, பெண்கள் தலைநிமிர்ந்து நடத்திட, அடுப்போது பெண்களுக்கு படிப்பதற்கென்க அவலங்களையே போக்கிட, மயிரை புடிங்கிட நாங்கள் 1000 ரூபாயை கொடுத்துடுவோம், ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் ஆகாத வகையில் 1000 ரூபாய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லலங்க. நான் சீமான் தம்பி, நான் கலைஞர் மகன் கிடையாது, நான் சீமான் தம்பி, நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன். திமுக தேர்தல் அறிக்கை பக்கம் 143 127 சமூக நீதி என்ற தலைப்புல தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவோம். நல்லா பாத்துக்கிடுங்க, பொய் சொல்லிடுற, அவதூறு வழக்கு போட்டுருவாங்க, அவதூறுக்கு பிறந்த அவதூறு பயிலுங்க, அவதூறு வழக்கு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தகுதி உள்ள இல்லத்தரசிகளுக்கு மட்டும் 1000 ரூபாய். இது எப்படி தெரியுமா இருக்கு? எங்க ஊரு திருநெல்வேலியில பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருந்துச்சு. நான் சென்ட் சேவியர் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு தங்கச்சிக்கும் தம்பிக்கும் பார்ட் டைம் ஜாப் வேலை பார்த்தேன். ஒரு பேக்கரியில வேலை பார்த்தேன் பார்ட் டைமா. என்ன வேலை? அக்கா அக்கா சூடா பப்ஸ் இருக்கு, பண்ணு இருக்குன்னு விற்கிற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படித்தானே வந்தோம். அப்போ ஒரு 30 ரூபாய் கிடைக்கும். அந்த 30 ரூபாயில தங்கச்சிக்கும் தம்பிக்கும் ஏதாவது வாங்கிட்டு போலாம்னு சொல்லி போனேன். அப்போ ஒரு வியாபாரி கிரேப்ஸ் விற்கிறாரு. கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10. ஐயோ, கிலோ 10 ரூபாய்க்கு கிரேப்ஸா? திராட்சையா? ஓடி போய் ஐயா 10 ரூபாய்க்கு கிரேப்ஸ் கொடுங்க. 1/2 கிலோ 10, 1/2 கிலோ 10, 1/2 கிலோ 10. தூரத்துல இருந்தோட கிலோ 10, பக்கத்துல வந்து 1/2 கிலோ 10. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய் கிலோ 10. ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி உள்ள இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய் 1/2 கிலோ 10. அவ்வளவுதான். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து கூட்டுறவு கடனும் தள்ளுபடி செய்யப்படும் கிலோ 10. ஆட்சிக்கு வந்தா தகுதி உள்ளவருக்கு மட்டும் தான் தள்ளுபடி செய்யப்படும் 1/2 கிலோ 10. அந்த வியாபாரிக்கும் இந்த ஸ்டாலின் வியாபாரிக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. அவர் தள்ளு வண்டியை வச்சு விப்பாரு, இவர் நம்மள தள்ளி மண்ணுக்குள்ள போட்டு விப்பாரு. அவ்வளவுதான். இந்த கோரிக்கை மட்டும் இல்லங்க, திமுக தேர்தல் அறிக்கையில 4வது அறிக்கை என்ன தெரியுமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி பேருமே, நாங்க ஆட்சிக்கு வந்தா அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியலை விசாரித்து, ஆக தங்கமணி, ஆக வேலுமணி, ஆக விஜயபாஸ்கர் இவர்களுடைய ஊழல் பட்டியலை விசாரிச்சு, அதுவும் குட்கா விஜயபாஸ்கருடைய அந்த குட்கா வழக்க விசாரிச்சு அவரை சிறைப்படுத்துவோம், அதுக்கு தனி அமைச்சகம் அமைப்போம், தனி நீதிமன்றம் அமைப்போம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டிலே குட்கா தடை இருக்கிறது. இந்த விராலிமலையிலே வாழ்கிற மான தமிழர்கள், மான மணவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அந்த விஜயபாஸ்கர் எங்க கூட தான் நடமாடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஏன் ஒரு வழக்கு கூட போடல? அப்போ வழக்கு போடாம நீங்க என்ன புடுங்கிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ட்விட்டர்ல 4 பேர் கேட்கிறான். என்ன பதில் சொல்ல போறீங்க? விஜயபாஸ்கர் அமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு நிறுவனம் சிவம் ரெமடிஸ் அப்படிங்கிற ஒரு பார்மா கம்பெனி ஆரம்பிக்கப்படும் தமிழ்நாட்டில். சிவம் ரெமடிஸ் பிரைவேட் லிமிடெட், சிவம் ரெமடிஸ் பார்மசூட்டிக்கல் பிரைவேட் லிமிடெட் சென்னையில் இருக்கு. அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் யாருன்னா சரவண. அந்த சரவண யாருன்னா விஜயபாஸ்கருடைய பினாமி. விஜயபாஸ்கர் தான் சம்பாதித்த பணத்தை சிவம் ரெமடிஸ் என்கிற கம்பெனியில போடுறாரு. ஒரு பார்மா கம்பெனி தொடங்கப்படுது. அந்த பார்மா கம்பெனி எதுக்காக தொடங்கப்பட்ட கம்பெனி தெரியுமா? புற்றுநோய், த்ரோட் சம்பந்தப்பட்ட, இதயம் சம்பந்தப்பட்ட, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மருந்தை தயாரிக்கிற நிறுவனம். அந்த நிறுவனம், அதே நிறுவனம் தான் இன்னொரு கம்பெனி தொடங்குது. அதுதான் கால்ஸ் என்கிற ஒரு குட்கா கம்பெனி. ஒரே நிறுவனம் நுரையீரல் புற்றுநோய்க்கு மருந்தும் தயாரிக்கிறான், நுரையீரல் புற்றுநோயை உருவாக்கம் செய்யறான்.
ஒரே ஓனர் விஜயபாஸ்கர், அவர் மீது வழக்கு கூட போட முடியலையே. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? சூடு இல்லையா? சொர்ணம் இல்லையா? மானம் இல்லையா? ஈனம் இல்லையா? ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எங்க அண்ணன் நெல்லை சிவக்குமார் இன்னைக்கு ஆதங்கத்தோடு என்னிடத்தில் பதிவு செய்தார். நான் சொல்லல, கார்ல வரும்போது எங்க அண்ணன் கொதிச்சிட்டாரு சிவக்குமார். எப்போதும் அப்படி பேச மாட்டாரு. எப்பா இந்த விஜயபாஸ்கர் குட்கா போல விஜயபாஸ்கர் கைது பண்ணாம இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? என் மேல வழக்கு போட்டாலும் பரவாயில்ல, நான் ஒரு வக்கீல், என் மேல வழக்கு போட்டாலும் பரவாயில்லடா, நீ இதை பேசுறா தம்பி, என்னால பேச முடியல, நீ பேசு என்னை செல்லி எங்க அண்ணன் அனுப்பிச்சு வச்சாரு. விட்டுருவோமா? நாங்க முறை மட்டும் எங்களை தனியா அனுப்பிச்சு விட்டுல பாளையங்கோட்டில இருந்து இப்ப சேர்ந்து போவோம், போனா ஒன்னா போவோம். எப்படி